மனம் பக்குவப்பட்ட இடத்திலிருந்து தான் அற்புதமான வார்த்தைகள் வரும். அதனால்தான் இனியவை கூறல்னு ஒன்று எழுதினார், பயனில சொல்லாமைன்னு ஒன்று எழுதினார். ரெண்டும் பாருங்க, அது பயனற்ற சொற்களை ஏன் பேசுற? இனியவை அதில் இந்த நம்மளால் எடுத்துக்க முடியுது தான் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. இது சாதாரணமாக எல்லாருமே பேசலாம், நல்ல வார்த்தை பேசுறதுக்கு முடியாத நமக்கு. நான் எப்பயுமே வடார்காடு மாவட்டத்துக்கு அடிக்கடி போவோம். போன வாரம் கூட போயிருந்தேன். திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடிலாம் போய் பேசிட்டு வரும்போது ஓசூர் வரைக்கும் போவோம் காரில். அப்படி போனோன்னா திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸில் இருக்கிற ஹோட்டலில் போய் ஏதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அப்படி ஒரு தடவை வரும்போது நான் பண்ண ஒரு அனுபவம், எல்லாமே அனுபவம் தானே. அந்த அனுபவத்தில் இருக்கும்போது காமாட்சி பவன் ஒரு ஹோட்டலில் போயிட்டு எனக்கு காரை நிறுத்திட்டு காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். கடுமையான வெயில் சூழ்ந்த நேரம். அந்த கடுமையான வெயில் சூழ்ந்த நேரத்தில் இறங்கி உள்ளே போன உடனே ஒரு சர்வர் தம்பி தூரமாக நின்றுந்தார். எப்பயுமே நாம் எதை கொடுக்குறோமோ அதை தான் பெறுவோம், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். இந்த வாழ்வியில் அங்கே நான் கற்றுக்கிட்டேன். அவர் தூரமாக இருந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு. அங்கேருந்து நேற்று கூட நான் ஒரு ஹோட்டலில் பார்த்தேங்க. ஏம்பா எங்கே முந்தா நாள் புதுக்கோட்டையில் அவர் சர்வர், அவரை பார்த்து என் பக்கத்தில் இருக்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த இலையை எடுப்பான்னார். என்ன சொன்னேன் அப்படின்னு கோவப்பட்டார் அவர். அதுக்குன்னு ஒரு ஆள் வரும், இல்லை எடுக்க சொல்லுப்பா, அப்படி சொல்லு அப்படின்னு கோவப்படுவார். அப்போ அந்த தம்பியை பார்த்து இங்கே தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட வந்து என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு. நான் சொன்னேன் இங்கே என்னென்னப்பா இருக்குன்னு. ஒரு பட்டியலே சொன்னார். அவங்க மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சொல்ல முடியாது நம்மளால். ஒரு பட்டியலே சொன்னார் இல்லையா? சரி தம்பி, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்டான்னு. ஐயா நான் அப்போ எப்படியா கண்டுபிடிச்சிங்க? விழுப்புரம் பக்கத்தில் கண்டாச்சிபுரம்னார். நான் விழுப்புரம் தான் ஐயா. நம்ம ஊர் பிள்ளையா இப்படி தானே பேசுவீங்க, நம்ம ஊர் பாஷை இப்படி தானே இருக்கும். ரொம்ப நெருங்கிட்டார். ஐயா நம்ம ஊர் பக்கமா? ரொம்ப மகிழ்ச்சியா. சரி சரி தம்பி, இவ்வளோ சொன்னீங்கல்ல, வெயில் கடுமையாக இருக்குது, எந்த இதுவும் வேணாம், ஒரு தயிர் வடை கொடு. அவர் காது பக்கத்தில் வந்து சொன்னார், அது வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னார். நான் என்ன நினச்சி உணர்ந்துக்கிட்டேன் தெரியுமா? அன்பாக 4 வார்த்தைகளால் பரிமாறிக்கொண்டு இருக்கிற போது அந்த பரிமாறுகிற தன்மையும் என் உடல் நலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய மனைவியிடத்திலும், மக்களிடத்திலும், நண்பரிடத்திலும், சமுதாயத்திலும் இனிய வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டால் எவ்வளவு ஏற்றம் கிடைக்கும் என்பதைத்தான் நான் எங்கள் அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டேன். அனுபவம் ஒரு பாடம் இல்லைங்களா? அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், இனிமையாக பேசு போதும், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் கூட நான் எல்லாரிடத்துலையும் இனிமையாக பேசுகிறேன். இன்னொன்றுங்க, வார்த்தைகள் வந்து 2 வார்த்தைகள் இருக்குது மனிதனுக்கு. நேர்மறை வார்த்தைகள், எதிர்மறை வார்த்தைகள் இல்லைங்களா? நேர்மறை வார்த்தைகள் இருக்குது, எதிர்மறை வார்த்தைகள். கூடுமான வரைக்கும் இங்கே பெரிய மூத்த பெருமக்கள்லாம் இருக்கிறீங்க, நடக்காது, முடியாது, வேண்டாம் அப்படின்னு எதிர்மறையாக பேசுபவரிடத்தில் பேசுவதை தவிர்த்தாலே பேரின்பம். எதிரியை விட மோசமானது எதிர்மறை வார்த்தைகள். அது கேட்க கேட்க என்ன ஆகும்? மனம் மாறுபடும் சார், அதிர்ச்சிக்கு ஆளாகும். அதனால்தான் போகிற இடங்களில் தாய்மார்கள் இருக்குங்க, சீரியல் பார்க்காதீங்க. ஏன்னா அதில் கூட ஒன்று கூட நல்ல வார்த்தை கிடையாது, எல்லாமே எதிர்மறை வார்த்தை தானே. நீங்கள் எல்லா சீரியல் நாளைக்கு நான் சொன்ன முறையில் பாருங்கள். அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுவேன், அவளுக்கு கொஞ்ச ஜென்மத்தில் குழந்தைய பிறக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அப்படி பிறந்தாலும் அது அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் பார்த்துக்கிறேன். எல்லாமே எதிர்மறை. வாழ்க்கைக்கு நேர்மாறான எதிர்மறைகளை விதையாக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஊடகங்கள் இல்லையா? அப்போது நேர்மறையோடு இருக்கக்கூடியது தான், அதை தீர்மானிப்பதும் மனம்தான். அதனால்தான் ஒட்டு மொத்தமாக அழகாக கொண்டாந்தார் அவர். மனத்துக்கண் மாசிலனா, குற்றமில்லாமல் இருடா போதும், குற்றமில்லாமல் இரு, உங்களுக்கு சொந்த நல்ல வார்த்தைகள் தானாகவே உருவாகும். ஏன்னா மனிதனுக்கு இதெல்லாம் தேவை. இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு ரொம்ப தேவை. என்ன, இந்த கருவிகள் நிறைந்திருக்கிற காலம் இது. திருவள்ளுவர் காலத்தில் உறவுகள் நிறைந்திருந்த காலம்.
ஏன் நம்ம சின்ன வயசுலேயே உறவுகளோடு நாம் இருந்தோம். இப்போ எல்லாமே கருவிகளாக சூழப்பட்ட காலம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலத்தில் தாய்மார்களுக்கு தெரியும், நம்ம பெரியவங்களுக்கு தெரியும். குழந்தை அழுதாலே அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு தாத்தா கூட வயசை பார்க்காம ஒரு அசைவு கொடுப்பார், டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவார். பாட்டி ஓடியாந்து தோளில் தூக்கி வச்சு அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டோமான்னு சொல்லுவோம். அப்பா வந்து கூட ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், பூம் பூம் மாடு எப்படி வரும் பற்றியா, அந்த குழந்தைய அழகை நிறுத்துறதுக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் யாருமே கிட்ட வர்றதில்லை. குழந்தை அழுதுதுன்னா உடனே செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். செல்லு ஆன் ஆகி போகுது, குழந்தை ஆஃப் ஆகி போகுது. கண்ணால் பார்க்குற உண்மை இது. அது ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா ஒரு காலகட்டம் வரைக்கும் அது ஆஃபாகவே இருக்குது வாழ்க்கையில். திரும்ப நாம் ஒரு ஆண்டுக்கு பிறகு படிக்கிற வயசு இதை செல்லு என்ன பார்க்குறதுன்னு வாங்கினோம்னா கோபம் வருது. அது நாம் தானே கொடுத்தது நாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த குழந்தையோட நாம் ஒரு குழந்தையாக மாறி அதை பண்ணோம்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் காலங்கள் கருவிகள் உலகம், இந்த உலகம். அப்போ வள்ளுவர் உறவுகளோடு இந்த காலத்தில் இருந்ததுனால்தான் இதெல்லாம் வலியுறுத்துறார். ஒரு நட்பு செழிக்கணுமா, உறவு செழிக்கணுமா, கணவன் மனைவி உறவு பெருகணுமா, அதனால தானே ஒரு குறள் எழுதினார். நான் கேட்குறேன், 1330 குறட்பாக்களிலே அனைத்து திருமண பத்திரிகையிலும் மேலே போடுற குறள் எது தெரியுமா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதுதானே. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த குறளும் யாரும் போட்டதா தெரியல. உண்மையிலே அந்த குறள் ஏன் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு திருமண பத்திரிகையிலையும்? அன்புனா மனைவி, அறம்னா கணவன், உறுதுணையாக இருக்கிறான் அறத்துக்கு. அன்பு மனைவி, அறம் கணவன், பயன் எது? பண்புள்ள பிள்ளைகள். அதனால்தான் ஒரு குடும்பமே அதில் வர்றதுனால்தான் ஒரு குடும்பம் தொடருவதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குறளை நாம் அதில் அச்சிடுறோம். என்ன அழகு அந்த குறளுக்குள்ளே இருக்கிறது, எவ்வளவு ஆழம் அதில் குறளுக்குள்ளே இருக்குது. அந்த அன்பான இனிமையான வார்த்தை தானே அந்த உறவுகளை பிணைக்கும். அப்போ வெளியில் சென்றிருக்கிற கணவன் எப்பொழுது வீட்டுக்கு வருவான் என்று இல்லத்தில் இருக்கிற மனைவி கூட ஆவலோடு எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றால் அவன் அந்த அளவுக்கு அன்புடையவனாக அங்கே பழகுகிறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் பொருந்தும் இது. தாய்க்கும் பொருந்தும், தந்தைக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கு பொருந்தும், ஆசிரியனுக்கு பொருந்தும், மாணவனுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு நண்பனுக்கும் பொருந்தும். அந்த இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம பழகினாலே போதும். பெருசாக ஒன்றும் நம்ம எடுத்துக்க வேணாம். தேன் போன்ற இனிமையான வார்த்தைகளை கையாண்டாலே உறவுகள் பெருகிக்கொண்டே வரும்.